ஒரு டாப் சீக்ரெட் உடையும் போது அதில் உண்மையும் இருக்கும், கொஞ்சோண்டு கதையும் இருக்கும். அந்த வகையில் இப்போ நான் சொல்ல போகிறத உண்மை கதைன்னு தாராளமாக நம்பலாம். தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கி அரசியலை ஒரு கலக்கி ரொம்ப பேரோட தூக்கத்தை கெடுத்த வழக்கில் மாட்டவனை பற்றி நம்பகமான சில தகவல்கள் கிடைச்சது. அந்த மிருகம் யாருங்கிறத ஒரு புதிராக நீங்கள் நினச்சாலும் தப்பில்லை. சரி, விஷயத்துக்கு வர்றேன். அவனுக்கு 1க்கு 3 பொண்டாட்டி, ஆனாலும் திருப்தி அடையலை. அங்கே இங்கேன்னு வேட்டையாட ஆரம்பித்தது அந்த மிருகம். அதோட கோர பிடியில் சிக்கி தமிழ்நாடே அனுதாபப்படுறத மென்மையான மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, அவன் ஒரு வகையான உளவியல் சிக்கலில் இருக்கிறவன். அதனால் உடம்புலையும் சிக்கல். உடம்பு எப்போ மக்கர் பண்ணும்னு அவனுக்கே தெரியாது. வெளியே பார்க்குறவங்க, அவன் பேசுகிறத கேட்குறவங்க அவனை கம்பீரமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு இருக்கிற உதறல் வெளியே தெரியாது. கேவலமான சைக்கோ ஆகிட்டான். அதனால் ஃப்ரெஷ்ஷாக தேடினான், வேட்டையாடினான். அப்போ தான் அவனால் அது முடியும்னு நம்பினான். அந்த மாதிரி தொழில் பண்ணுற சில திருநங்கைகள் கூட பழகி அவனுக்கு அந்த வினோத பழக்கமே செட் ஆயிடுச்சு. அன்னைக்கும் அதான் நடந்திருக்கு. அதுக்கே அவன் 1 மணி நேரமாக போராடி இருக்கான். சோசியல் மீடியாவில் வீடியோ வெளியிடன்னு அவன் மிரட்டாமல் இருந்திருந்தா விவகாரம் இந்த அளவுக்கு போயிருக்காது. அவன் பண்ணின அத்தனை குற்றமும் அவன் வாயால் அவனை மிரட்ட வச்சு, வழக்கில் சிக்க வச்சு, கைகாலில் மாவு கட்டு போட வச்சிருச்சு. அவனால் எப்பவும் திருப்தி அடைய முடியாது. அவன் கில்லி இல்லை, சுவத்தில் விட்டுற பள்ளி. மனக்குறையோட ஹண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதில் ஒரு அற்ப திருப்தி. அவனுக்கு எல்லாமே வாயில தான். பேசியே மிரட்டியே காரியம் சாதிச்சுக்கிட்டு இருந்தான். 3 பொண்டாட்டி இருந்தும் சொந்த வாழ்க்கையில் தோற்று போன அவன் இப்போ மொத்த வாழ்க்கையிலையும் தோற்று போய் உலகமகா குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு பண்ணின குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு சரியாக என்ன தண்டனை கிடைக்குங்கிறது காலத்தோட கையில் இருக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.